வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட நாளைக்கான அனலைசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கடைசியில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டெலகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன நடந்ததுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைசிஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு நான் வந்து நேற்று நான் உங்களோட பழைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஆன 24,800 அதுதான் நான் சப்போர்ட் ஒன்னா கொடுத்துருந்தேன். 24,800 தான் சப்போர்ட் ஒன், ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஓவான 24,880 கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்டை தொடரல, பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆன 24,800ஐயும் காலையிலேயே நீங்க ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,800 அதுல இருந்து ஆரம்பிச்சு 830 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு கேப் அப் கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சின்ன கேப் அப் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் அப் 915 பார்த்தீங்கன்னா ஒரு 24,758 தான் ஆரம்பிச்சிருக்குது மார்க்கெட். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,845 வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு டவுன் சைட் கொடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபுல்லாகவே அப் சைடில் தான் இருந்துச்சு. நான் 3 மினிட்ஸ் கேண்டலில் வைக்கிறேன் பாருங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு நான் சொன்ன உங்களுக்கு என்ன நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்தனோ ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா 24,800 ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் உடைச்சு மேலே வரைக்கும் போய் 24,830 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நீங்க ஒரு கால் பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இங்க கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 பாயிண்ட் மேலே போச்சு மார்க்கெட். ஸோ காலையில நீங்க 930 அப்படிங்கிற ஒரு 920 அப்படின்ற இடத்துலயே வந்து ஒரு நல்ல ஒரு கால் 24,900 இல்லை 25,000 கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து இங்க ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டல் ஆச்சு, சைடுவேலயே போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல சைடுவே போச்சு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து 10:33 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் புல்லிஷா காணப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,774 775 வரைக்கும் போச்சு. 69 வச்சுக்கோங்களேன், 24,769 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு ரிவர்சல் கொடுத்தாங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,868 அதாவது 24,880 வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதியானம் வந்து 1:30 மணி சுமார்ல 1:20 சுமார்லயே வந்து நியர்பைல வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஏஷியன் மார்க்கெட் உங்களுக்கு வந்து திருப்பி வரும்போது மார்க்கெட் திருப்பி புல்லிஷ் ஆச்சு. 24,880 நான் கொடுத்துருந்தேன். இங்க 24,885 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் ஒரு பியரிஷ் காணப்பட்டது. இந்த பியரிஷ்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸான 3 ஸ்டாக்ஸ் மேஜரா ஃபால் ஆச்சு. ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸும் 3 பேங்க் ஸ்டாக்ஸ் மேஜரா ஃபால் ஆச்சு. ஐடி ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா, டிசிஎஸ் அண்ட் விப்ரோ வந்து மேஜர் ஃபால். அதே நேரத்தில் பேங்க் ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ்பிஐ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போலோ இண்டஸ்இண்ட் பேங்க், ஸோ இதுவும் ஃபால் ஆச்சு. ஃபேமஸ் வந்து ஃபார்மா கம்பெனிஸ்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மேஜர் ஃபால் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல மூணு இது ஃபால் ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 885 வரைக்கும் போன மார்க்கெட் திடீர்னு ஃபால் ஆகி 765 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 145 இருந்துச்சு, பிளஸ் 145 இருந்தாங்க.
அப்போ மார்க்கெட் ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பக்கமாக ஃபால் ஆகி கிட்டத்தட்ட 30க்கு வந்துருச்சு, -+30க்கு வந்துருச்சு. ஸோ அப்பயும் மார்க்கெட் விடலை, திருப்பி ஒரு ரிவர்சல் எடுத்தாங்க. திருப்பி கீழே போன மார்க்கெட் திருப்பியும் கீழே பிடிச்ச ரிவர்சல் எடுத்து 790ல் 791ல் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க, இன்னைக்கு மார்க்கெட் நான் சொன்ன மாதிரியே 24,800லையும் ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் 24,880ல் மார்க்கெட் அது வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நம்மளுடைய வீடியோ நேற்று போட்ட வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதில் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே ஃபால் ஆச்சுனாலும் ரொம்ப ஃபால் ஆகாது. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவோட என் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கான இது முடிஞ்சிருச்சு. சரி, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி வேற சார், நாளைக்கு 0 இருக்குமா, வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இன்னைக்கு ப்ரீமியம் ரொம்ப இல்லை, எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படி இருந்தும் சரி, நாளைக்கு ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன வரும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. நாளைக்கு காலையில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோலயே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ராஃபிட்டாக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சேஞ்சஸ் ஆகும். மதியம் வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டல்லாக போகும், கால் சைடும் டல்லாக போகும், புட் சைடும் டல்லாக போகும். இதுதான் நடக்கும் நாளைக்கு மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் ஒரு 1:30 மணி சுமாரில் 1:30-1:45 சுமாரில் யூரோப்பியன் மார்க்கெட் வரும்போது மார்க்கெட் அந்த இடத்துல 0 உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நாளைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ப்ராஃபிட்டான நாள் தான். ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஸோ இன்னைக்கு வந்து ஒரே இடத்துல நிறைய நேரம் நின்றுச்சு மார்க்கெட். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,830ல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 24,830 தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 24,830 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $24,830, அதாவது 24,830 தான் ரெசிஸ்டன்ஸ் 1. அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ 24,830 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த நேற்று இதில் சேஞ்ச் இல்லை. ஸோ 24,000 சேம் 880 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்டிவேட் ஆகுங்க. 24,000 இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு மாறியே ஒரு கேப் அப் ஆகி நான் சொன்ன மாதிரி 800ல் இன்னைக்கு நான் ரெசிஸ்டன்ஸ் 1 கொடுத்துருந்தேன் 24,800ல். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் மேலே போய் ஒரு ஜம்பில் கிடச்சிது 830லேயே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,930 வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு 24,930 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு பெரிய அப்சைடுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ அதனால வந்து மார்க்கெட் முன்னாடி போகுமான்னா அதுவும் யோசிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு காலையில வந்து செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா காலையில மார்னிங் செஷன்ஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கால் ரைட்டிங்கும்
ஒரே லெவல்ல இருந்தது, புட் ரைட்டிங்கும் ஒரே லெவல்ல இருந்தது. ஒன்ஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா புட் ரைட்டிங் ரொம்ப கம்மியாச்சு. ஸோ கால் ரேட்டிங் அதிகமாகறதுக்கு புல்லிஷ் ஆக ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் ரேட்டிங்கை வந்து ஒரு கிட்டத்தட்ட அதிகமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் காணப்பட்டுச்சு. அந்த பியரிஷ் தான் இன்னைக்கு வந்து மேஜர் பிரேக்காக இருந்தது. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி. ஸோ சப்போர்ட் லெவல் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,740 வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20, அதில் சேஞ்சஸ் இல்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கொடுத்துருந்ததே தான். நேற்று நான் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 600 ஸோ இதுதான் செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். இதையும் உடைக்கும் பட்சத்தில் நேற்று நாம் கொடுத்துருந்த செகண்ட் சப்போர்ட்டான பார்த்தீங்கன்னா 600, 24,600 தான் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை மேலே போகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 1ஆன 24,830 முதல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். அப்போ ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆக்டிவேட் ஆகும்னா, நான் கொடுத்துருந்த பழையது தான் 24,880 ஆக்டிவேட் ஆகும். கீ ரெசிஸ்டன்ஸ்னு இதை வச்சுக்கோங்க. கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,930 வந்து கீ ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கானது. சப்போஸ் மார்க்கெட் 24,830 உடைச்சு மேலே போகும் பட்சத்தில் 24,880 வரைக்கும் போறக்கு வாய்ப்புகள் திரும்பவும் இருக்கு. இதையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அடுத்த கீ ரெசிஸ்டன்ஸ் 24,930 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் மேலே போறக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சப்போர்ட் என்னவா இருக்குன்றதையும் பார்த்தோம். சப்போர்ட் 1ஆன சப்போஸ் மார்க்கெட் கீழேயே ஆரம்பிச்சு கீழேயே போகுது அப்படின்னா 24,740 தான் முதல் சப்போர்ட். இதை உடைச்சிட்டுச்சுன்னா மார்க்கெட் ஷுவரா கீழே போகும். இந்த மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் எப்படி தெரியும்னா, மார்க்கெட் 24,740 கீழே பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு 15 மினிட்ஸ் அந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 எங்கே வரைக்கும் போகும்னா 24,670 செகண்ட் சப்போர்ட். அதே மாதிரி கீ சப்போர்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதே தான் 24,600 தான் கீ சப்போர்ட். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கேன். சப்போர்ட் பாயிண்டான 24,740 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். அதை உடைச்சு போகும் பட்சத்தில் சப்போர்ட் 2ஆன 24,670 வரைக்கும் போகும். கீ சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,600 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் ரிவர்ஸில் வரும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸில் வந்து என்ன நடந்துச்சு இன்னைக்கு அதே தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சென்செக்ஸில் 30 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு 300 பாயிண்ட் ஆகுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பெருசாக ரொம்ப ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம வந்து சென்செக்ஸ் பார்ப்போம். சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். $80,920 8920 தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஸோ இந்த 8920 வந்து உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போகிறக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,000 தான் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்படின்னா 80,760. ஆமாங்க, இந்த 760 தான் வந்து சப்போர்ட் 1 ஆகவும் சப்போர்ட் 2 வந்து $670. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சென்செக்ஸ் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 80,920 தான் ரெசிஸ்டன்ஸ் 1. ரெசிஸ்டன்ஸ் 2 என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 81,000 தான் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கும். ஸோ இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போறக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. அதே மாதிரி சப்போர்ட் பாயிண்டான சப்போர்ட் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா 80,760 சப்போர்ட் 1 ஆகவும் சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 80,670 தான் செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். இந்த 2 லெவலை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஷூராக நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். சேம் அதே நேரத்தில் வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.